ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்பெஷல் கீ ரைஸும் சிக்கன் கிரேவியும் தான். பாப்பாவுக்காக எக் ரோஸ்ட் செஞ்சு வச்சுட்டேன். கொஞ்சம் வெங்காயம் தக்காளியெல்லாம் வணக்கி சிக்கனெல்லாம் வாங்கி கழுவி வச்சாச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டு எல்லாமே தட்டி போட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறம் மசாலா எல்லாம் போடணும். மல்லித்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் பெப்பர் தூள், கொஞ்சம் பெருஞ்சீரகப்பொடி, ஜீரகத்தூள், கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறம் சிக்கனை போட்டு நல்லா இலக்கி எடுத்து தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சிக்கனை வேக வச்சிடணும். அதுக்கப்புறம் கீ ரைஸுக்கு நான் ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்தேன். 1 டம்ளர் அரிசி நல்லா கழுவி வடித்து வச்சுருந்தேன். நல்லா நெய் 2-3 டீஸ்பூன் நெய் ஊற்றி அரிசி நல்லா வறுத்து 1க்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். பாப்பாவோட எக் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஒரே ஒரு விசில் விட்டோம்னா அந்த ஜீரக சாலை அரிசி சூப்பராக வெந்திருக்கும். கீ ரைஸு ரொம்ப குழைய வேண்டியதில்லை, இந்தளவுக்கு வறுத்தாலே போதும். அதுக்கப்புறம் நட்ஸ் எல்லாம் போட்டு ஃப்ரைட் ஓனியனும் போட்டு நல்லா இலக்கி எடுத்துட்டேன். இந்த கீ ரைஸு சிக்கன் எல்லாம் வந்து நான் சாப்பிடும்போது 6 மணி நான் செஞ்சு வச்சுட்டு கடைக்கு போகிறேன். இன்றைக்கி ஃபுல்லாக இருக்குது. 6 மணிக்கு வந்ததுக்கப்புறம் சூடு பண்ணி தான் சாப்பிட வேண்டியது. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா வேலை செஞ்சுட்டு வந்து சாப்பிட்டோம்னு வைங்க, செம்ம டேஸ்ட்டாக தெரியும். அதுக்கப்புறம் பொங்கலுக்கு கிடச்ச கரும்பும் சாப்பிட்டு மறுபடியும் கடைக்கு போயிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.